ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பீர்களாக, மனரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை வேத வசனத்தோடு சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறுப்பின் பண்டிகை, இல்லாவிட்டால் பொங்கல் பண்டிகை என்று சொல்வார்கள். தேவ பிள்ளைகளுக்கு பொங்கல் பண்டிகை அல்ல, அறுப்பின் பண்டிகை உண்டு. வேத புஸ்தகத்தில் அதற்கான ஆதாரங்கள் உண்டு. நாம் ஒரு பெரிய அறுவடையை செய்ய இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை, அபிஷேகத்தை, வல்லமையை ஏராளமாய் நமது மேல் பொழிவாராக. அதே போல இதை கேட்கிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் மற்ற யாரும் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் இந்த அறுவடை பண்டிகையின் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு ஒரு வேத பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விதங்களை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதிலும் விசேஷமாக கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும் பொழுது, கொரிந்திய சபை அப்போதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்து வளருகிற சபை. தெசலோனிக்கி சபையை போலவோ எபேசு சபையை போலவோ அப்படி இல்லை. ஆகையினால இந்த சபையை பற்றி பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உரம்போடு வரவா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர்கள் மத்தியிலே பவுல் சொல்கிறது என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். பவுலுடையாரை மாத்திரமல்ல, அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும். ஏன்னா பவுலுடையார் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அவ்வளவு தைரியம், நம்பிக்கை அவருக்கு உண்டாயிருந்தது. அந்த நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, முதல்ல வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2வது, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2வது, அந்த வெற்றியினுடைய வெளிச்சத்தை உலகம் முழுவதுக்கும் காண்பிக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த அறுவடை மிகுதி, ஆளோ கொஞ்சம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அந்த அறுவடைக்கு எஜமானன் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது என்ன அர்ப்பம் ஏற்படுகிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும், நாங்கள் யாருக்குள்ளெல்லாம் வாசனையாக இருக்கணும் வேண்டும் என்று கேட்டால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் வாசனையாக இருக்கணும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு உத்தரவாதம் என்ன என்று கேட்டால், கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே வாசனை வீசிட்டு தான் முடியாது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் வாசனை வீச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஒரு வழி, கர்த்தர் நம்மை எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த வெற்றி சிறக்க பண்ணப்பட்டதான ஒரு விசுவாசியாய், விசுவாச மகனாய் மகளாய் காணப்பட இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசை பண்ணுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களை எல்லா இடத்துலையும் முத நாமத்தின் நிமித்தமாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்குள்ளும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளும், நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், விசுவாசிகள் நடுவில் இருந்தாலும், கெட்டு போகிறவர்கள் நடுவிருந்தாலும், யார் நடுவில் இருந்தாலும், நாங்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணும். நீர் அதை செய்கிறபடியால் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமாம், அருமையானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவருக்காய் ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணப்பட்டபடினாலே எல்லா இடங்களிலேயும் கர்த்தருக்கு நற்கந்தமாய் வீசப்படுகிறோம். விசேஷமாய் விசுவாசிகளுக்குள்ளும் விசுவாசியாதவர்களுக்குள்ளும் நாம் நற்கந்தங்களாக இருக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.